Allahu Akbar, Allahu Akbar, Allahu இஸ்லாமியர்கள் பின்பற்றும் அரபி மாதங்கள் என அழைக்கப்படும் சந்திர மாதங்களில் 9வது மாதம் ரமலான் மாதமாகும். இந்த ரமலான் மாதத்திற்கு இன்று சில சிறப்புகள் உள்ளன. ஒவ்வொரு இஸ்லாமியரும் அந்த மாதத்தின் முழுமையான பயனை அடைவதற்காக 30 நாட்கள் நோன்பு வைக்கின்றனர். இஸ்லாத்தில் ஷாபானுக்கு பிறகு வரும் புனித மாதமாக ரமலான் கருதப்படுகிறது. இந்த மாதம் முழுவதும் இஸ்லாமியர்கள் நோன்பை கடைபிடிக்கின்றனர். இந்த ரமலான் மாதம் ஈத் எனும் ரம்ஜான் கொண்டாட்டத்துடன் முடிவடைகிறது. இந்த ரமலான் மாதத்தில்தான் திருக்குரான் அருளப்பட்டது. ரமலான் மாதத்தில்தான் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படும். லைலத்துல் கத்ர் இரவை கொண்டாடப்படும் மாதம். இதனால்தான் மற்ற மாதங்களை விட ரமலான் மாதம் முக்கியத்துவம் பெற்றதாக உள்ளது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, புனிதமான ரமலான் மாதம் நம்மை நோக்கி வர காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த புனிதமான ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கின்றோம். இப்போ ரமலான் மாதம் எப்போ இருந்து நாம் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால், ரமலானுக்கு முந்தைய மாதம் ஷாபானுடைய மாதம் என்று சொல்வார்கள். ஷாபானுடைய மாதம் 30 நாள் பரிபூர்ணமான பிறகு அல்லது 29 நாள் பரிபூர்ணமான பிறகு பிறையை பார்த்து நாம் நோன்பு நோக்க வேண்டும். சில வருடங்களில் ஷாபானுடைய நாட்கள் 30 நாள் ஆன பிறகு அன்றைய இரவு பெற தெரியும், அன்று மறுநாளிலிருந்து நாம் நோன்பு நோற்போம். நாம நோக்கக்கூடிய அந்த நோன்பு 29 நோன்பு இருக்கும். சில ஆண்டுகளில் 30 நோன்பு இருக்கும். நோன்பு எப்போ இருந்து நாம ஒவ்வொரு நாள் வைக்கிறோம் என்று சொன்னால், காலையில ஒவ்வொரு ஊருக்கும் நேரம் மாறுபடும். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய மாதம் 11 நாள் முன்னாடி இப்போ ஆங்கில காலண்டரை பார்த்தா இப்போ மார்ச் 1 வருது ரமலான் தொடங்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வருடம் ரமலான் மார்ச் 2 தொடங்குகிறது. அடுத்த வருஷம் என்ன செய்யணும்னா 10 நாள் முன்னாடியே 11 நாள் முன்னாடியே பிப்ரவரி மாசமே வந்துடும், இந்த ரமலான் வந்துடும். இது எதனால வருது என்று சொன்னா, சூரிய ஆண்டு சந்திர ஆண்டு 2 கணக்கு. நோன்பு எதை வச்சு கணக்கெடுக்கப்படுதுன்னா சந்திர ஆண்டை கணக்கு கவனிக்கப்படுது. சந்திர ஆண்டு 11 நாளைக்கு முன்பாகவே சூரிய ஆண்டை விட முன்னால வந்துடும். அதனால நோன்பு உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் முந்தி வந்து கொண்டே இருக்கும். 11 நாளைக்கு, வருஷத்துக்கு 11 நாள் முந்தி சந்திர ஆண்டு துவங்கி கொண்டே இருக்கும். ரமலான் மாதத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கு ஆண்டு நாட்கள் மாறும். அதாவது சந்திர பிறையை கணக்கிட்டு நோன்பு துவங்கும் நாள் முடிவடையும் நாள் உள்ளது என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் நோன்பு திறக்கும் நாள் என்பது மாறுபடுகிறது.